என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த நாளிலும் யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் தேவரீர் உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களோடு பேசுவீராக. நாங்கள் 6 நாட்கள் மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறோம். இந்த நாளிலும் வாரத்தின் முதலாம் நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தம் எங்களுக்கு துணிக்கட்டும். எந்த மனுஷிகமோ மாம்சீகமோ அல்லது இருதயத்தை மாம்சீகத்திலே காயப்படுத்துகிற காரியங்கள் வராதபடிக்கு ஆவியானவர் இருதயத்தை சீர்படுத்துகிற காரியத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் கேட்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் அவருடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கத்தக்கதாய் நீர் இரக்கம் செய்யும், வழி நடத்தும். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பஸ்கா என்று சொல்லப்படுகிற தலைப்பின் கீழாக நம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் கவனித்து வருகின்றோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல பஸ்கா என்றால் கடந்து போகுதல் என்று அர்த்தம். கடந்து போகுதல், இங்கிலீஷிலே அதற்கு பாஸ் ஓவர் என்று வருகிறது. கடந்து போகுதல் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எகிப்திலே எகிப்தியரை சங்காரம் பண்ணுவதிலும் இஸ்ரவேலரை காப்பாற்றுவதற்காக கடந்து போன அந்த கடந்து போகுதலை தான் பஸ்கா என்றும் பெஷாக் என்றும் எபிரேயு பதத்திலே சொல்லப்படுகிறது. எபிரேயு பதத்திலே சொல்லப்பட்ட பெஷாக் என்ற வார்த்தை பஸ்கா என்று தமிழிலே நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தம் பாஸ் ஓவர். தேவன் கடந்து போனார். எகிப்தியரை அதமாக்கும்படி, இஸ்ரவேலரை ஆதரிக்கும்படியாய் அவர் கடந்து போனார். அவர் கடந்து போனது மாத்திரமல்ல, அன்று ராத்திரி இஸ்ரவேலரையும் எகிப்திலிருந்து கடந்து போக பண்ணினார். அப்படியானால் அவர்களுக்கு அன்றைக்கு அந்த திருவிருந்து அல்லது பஸ்காவை ஆசரிக்கிற பொழுது இன்றைக்கு நாம் இங்கிருந்து கடந்து போகிறோம் என்று தெரியாது. கடந்து போகிறோம் என்று தெரியாது. மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே யாரையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கங்கலாம் சொல்லலை. பைபிள் அப்படி இல்லை. நம்ம போகிறோன்றதெல்லாம் சொல்லலை. கர்த்தர் கடந்து போகிறார். கடந்து போகுதலை நீங்கள் ஆசரிங்க. அப்படி கர்த்தருடைய கடந்து போகுதலை இவர்கள் ஆசரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இவர்களையும் ஆண்டவர் எகிப்திலிருந்து கடந்து போக பண்ணினாராம். இவர்களும் எகிப்திலிருந்து கடந்து போக பண்ணினார். இதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் திருவிருந்து என்கின்ற ஒரு பெயரிலே நமக்கு அதை புதிய உடன்படிக்கையாய் கொடுத்தார். ஏன் அதை கொடுத்தார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் எப்படி கடந்து போனாரோ அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மரணத்தை கடந்து அந்த மரணத்தை ஜெயமாய் மாற்றினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஜெயமாய் மாற்றுவதற்கு முன்பாக, எப்படி பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கடந்து போவதற்கு முன்பாக ஆசரிங்கன்னு சொன்னாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, கடந்து போகிறதுக்கு முன்பாக, மரணத்திற்குள்ளே போய் கடந்து போவதற்கு முன்பாக அவர் இந்த திருவிருந்தாய் நீங்கள் புதிய உடன்படிக்கை ஆசரிங்கள் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, என்னுடைய சரீரம் என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய சரீரமாய் இரத்தமாய் புதிய உடன்படிக்கையாய் நமக்கு அதை கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு சொந்த தேசத்திற்கு கானானுக்கு கடந்து போனார்களோ அதே போல இந்த உலகத்தினுடைய பாவ சாப மரணங்களை கடந்து நாம் பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்காக ஆசரிக்கும்படியாய் கொடுத்த ஒன்று திருவிருந்து என்கின்ற ஒரு பஸ்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நான் உறுதியாய் சொல்லுகிறேன்,
திருவிருந்து எடுக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய பாவ சாபத்தை மரணத்தை கடந்து நீங்கள் தேவனிடத்திற்கு செல்லுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது அந்த பயபக்தியோடு போயிட்டோன்னா நம்ம தாண்ட வேண்டிய இடத்த தாண்டிடலாம். சில திருவிருந்து எடுக்கிறதே பயபக்தி இல்லாமல் இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துக்காக அந்த பயபக்தி வேணும் இல்லைங்களா? அந்த பயபக்தியை நாம் சரியாய் பின்பற்றும் பொழுது எதை தாண்டி செல்ல வேண்டுமோ, கடந்து செல்ல வேண்டுமோ, நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் என்கின்ற ஒரு மரணத்தை நாம் கடந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு யார் என்று சொன்னால் மரணம். நீங்கள் இந்த உலகத்தில் பரிகரிக்க வேண்டிய அப்படின்னா இந்த உலகத்தில் அதை என்ன சொல்கிறது, கடந்து போகாமல் இருக்கிற ஒரு இடம் கிடையாது. கடந்து போகணும் எல்லாருமே. பரிகாரன்றது வேறு, பண்ணாமல் போயிடுதுன்றது வேறு. அப்போ மரணன்றது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குமானால் மரிக்கிறவர்கள் முதலாவது மரிப்பாங்க. நம்ம மரணத்திற்கு பதிலாக மறுரூபம் என்ற ஒரு இடத்தை நமக்கு கொடுக்குறார். அப்போது மரணமாகிலும் மறுரூபமாகிலும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த திருவிருந்து என்கின்ற ஒரு காரியத்திலே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் அன்றைக்கு கடக்க வேண்டியதை மாத்திரம் சொல்லவில்லை. பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நான் சாகிறேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் சாபம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வேதனைகள், மரணங்கள் என்பதை நமக்கு தொடர்ந்து கொண்டே நமக்கு வருகிறது. இந்த தொடர்ச்சியாய் வருகிறதையும் நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நிச்சயம் என்னவென்று சொன்னால் திருவிருந்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன், திருவிருந்து எடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை கடந்து போவதற்கு நீங்கள் எடுக்கிற திருவிருந்து போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் அதுக்காக வேறு எதுவுமே பிரின்சிபல்லாம் பண்ண வேண்டாம். புதுசாக எதையாலும் செஞ்சு நம்ம இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு சொல்லி புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள் இதையாகலாம் ஒன்றும் செய்யாதீங்க. திருவிருந்து எடுக்கும்போது தேவ சமூகத்தில் உங்களை நல்லா ஒப்பு கொடுத்து அழுது, கண்ணில் தண்ணீர் வர மாதிரி அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து திருவிருந்து எடுங்க போதும். நீங்கள் திருவிருந்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு கண்ணீரோட திருவிருந்த கையில் வாங்குங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாக விழாதபடிக்கு கர்த்தர் அதை காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், நீங்கள் யார் காலையும் விட வேண்டிய அவசியமே வராது. யாருக்கும் நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள சாஃப்டனிங் பண்ணி நம்ம போகணும், ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். ஏனென்று சொன்னால் நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் இன்றைக்கு ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், திருவிருந்தை மாத்திரம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரெண்டு விதமான அத்தாட்சி. ஒன்று, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நான் ஜெயிப்பேன், இனிமேல் வரப்போகிற பெரிய சூழ்நிலையும் நான் ஜெயமாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பஸ்காவை பற்றினதான காரியங்கள் அல்லது நாம் கடந்து போகுதல் என்கின்ற ஒரு ஆசரிப்பை நாம் அனுசரிக்கும் பொழுது, இந்த ஆசரிப்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டிலே அது ஒரு புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று தான் நாம் கவனித்து கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் பொறுமையாக நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, நீங்கள் இந்த பஸ்காவை பற்றினதான ஆயத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிப்பீர்களானால் 7 விதமான ஆயத்தங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பஸ்காவிற்கு எப்படி உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் எப்படி இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த பஸ்காவிலே நீங்கள் எவைகளையெல்லாம் செய்யாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் உண்டு. முதலாவது ஆயத்தம், இரண்டாவது ஆசரிப்பு, மூன்றாவது ஆலோசனை. நான் முதற் பகுதியிலே சில காரியங்களை கவனித்தனோம், அதை நான் வேகமாய் சொல்லி இன்றைக்குரிய காரியத்திற்கு நான் போகிறேன். நீங்கள் பஸ்காவினுடைய ஆயத்தம் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் இந்த உலகத்தையும் கடந்து போக வேண்டுமானால், மாம்சத்திற்குரிய காரியத்தையும் மாம்சத்தையும் நீங்கள் கடந்து போக வேண்டுமானால் உங்களுக்குள்ளே பஸ்காவை பற்றின ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன்,
தேவனுடைய நாளை நீங்கள் குறித்து, முதலாவது பஸ்காவினுடைய ஆயத்தம், யூ ஷுட் நோ த டே ஆஃப் த லார்ட், தேவனுடைய நாளை நீங்கள் அறிய வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்ற ஒரு ஆயத்தம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹவு ஷுட் வி ப்ரிப்பேர் லைக் எ lamb, ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்ம எப்படி ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆயத்தம் அதில் சொல்லப்படுகிறது. மூன்றாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து என்று சொல்லப்படுகிறது. அடித்து என்று சொல்லும் பொழுது ஒரு ஒப்பு கொடுத்தலினுடைய வாழ்க்கையாய் அது சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நம்முடைய ஜீவனையே தியாகம் பண்ணுகிற ஒரு ஒப்பு கொடுத்தலினுடைய ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த 3 ஆயத்தங்களை கடந்து 4வது ஆயத்தத்தை தான் நாம் இந்த நாட்களிலே கவனித்து வருகிறோம். உங்கள் வீட்டினுடைய நிலைக்கால் வாசல்களிலும் மேற்சட்டங்களிலும் நீங்கள் இரத்தத்தை தெளித்து என்று சொல்லப்படுகிறது. இந்த இரத்தம் தெளித்தல் என்றால் என்ன? அதில் நம்முடைய ஆயத்தம் என்றால் என்ன? இரத்தம் தெளித்தல் என்று சொன்னால் 2 காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒன்று, நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய இரகசியத்தின் வாழ்க்கைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ரட்சிப்பின் வாழ்க்கையினுடைய அடையாளம் என்று சொல்லும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு உண்டான ரட்சிப்பின் கிரியை நம்மக்கிட்ட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். என்ன ரகசியம் என்று சொன்னால், பரிசுத்தம் என்ற ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? உலகத்தில் எது செய்யலான்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. எது சரீரத்திற்கு, நம்முடைய உடம்பிற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு நல்லதல்ல என்று சொல்லப்படுகிறதோ அதை வேதம் நேரடியாய் சொல்லுகிறது, நீங்கள் அவைகளை செய்ய வேண்டாம். கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள், தீய குணங்கள், தீய கேரக்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், சுபாவங்கள், இவைகளை எல்லாவற்றையும் விட்டு நாம் நல்ல சுபாவங்களிலே வளர வேண்டும். அப்படியானால் நீங்கள் நல்ல சுபாவங்களிலே, நல்ல குணங்களிலே வளர வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, இது உங்களால் செய்து கொள்ள முடியாது. தேவன் உங்களிலிருந்து ரகசியமாய் செய்கிற ஒரு வேலை. அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால், அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ரத்தம் தெளித்தல் என்று சொன்னால் 2 அடையாளங்கள் நமக்கு உண்டு. ஒன்று, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அடையாளம். இரண்டாவது, நாம் தேவனுடைய பரிசுத்தத்தின் ரகசியத்தை உடையவர்கள் என்ற அடையாளம். இதை தான் நான் கடந்த வாரங்களிலே உங்களுக்கு சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 35வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்திலிருந்து உண்டாகிறது பரிசுத்தம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது மரியாளுக்கு. அப்படின்னா மரியாளுக்கு ஆண்டவருடைய ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கப்பட்டு, இந்த பரிசுத்தத்தினாலே அவள் கர்ப்பம் தரித்து அவள் அந்த பரிசுத்தத்தை பெற்றெடுக்கிறவளாய் மாறுகிறாள். அப்படின்னா இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. யோசேப்பிற்கு ஆண்டவர் போய், தேவதூதன் போய் சொன்ன பிறகுதான் யோசேப்பிற்கு அந்த ரகசியம் தெரியும். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாலே ஒழிய இந்த கர்ப்பமானது மனுஷனால் வந்ததல்ல, புருஷனுடைய சித்தத்தின்படியாய் வந்ததல்ல, மனைவியினுடைய மனுஷனுடைய சித்தத்தின்படியாய் வந்ததல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. அதனாலே இது பிறந்தது, வளர்ந்தது. அதனாலே இது பிறக்க பண்ண போகிறது. இந்த ரகசியம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தெரியும். அதற்கு பின்பு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சபையாகிய நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன், தேவனை விரும்பாத, கிறிஸ்தவத்தை விரும்பாத ஒரு மனுஷன் இப்படியாய் பேசின ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் பார்த்தேன். கிறிஸ்தவங்க சொல்கிற மரியாள் கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றாலாம். அது எப்படி குழந்தை பெற்றா? அது எப்படி குழந்தை பிறக்கும்? ஊர் உலகத்துக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கலாம், ஆனால் வேறு ஏதாவது இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும். நான் சொல்லுகிறேன், ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை பைத்தியமாக்கும்படியாய் தேவன் பைத்தியக்காரர்களாய் நினைக்கப்படுகிற நம்மை ஞானியாய் மாற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பைத்தியம் மாதிரி தோடுது அவங்களுக்கு. பைத்தியக்கார மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க, பைத்தியக்கார மாதிரி துதிக்கிறாங்க, பைத்தியக்கார மாதிரி கத்துறாங்க, பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் இந்த பைத்தியங்களை தேவன் ஞானிகளாய் மாற்றுகிறார். என்ன ஞானம் தெரியுங்களா? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவன் உள்ள தேவன் ஒருவரே, அவர் தான் இந்த பூலோகத்துக்கு இயேசுவாய் வந்தார்.
அவர் தான் நம்மை ரட்சிக்க போகிறார். ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகுது. இந்த அழிவிற்கு முன்பாக இயேசு நம்மை அவரிடத்துல கொண்டு போக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அழிவிற்கு தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளை சொல்லுகிறது. கடந்த நாட்களில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரா? என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால், ஒரு அயன் டூம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பூமி அதிர்ச்சோ நிலநடுக்கமோ எது வந்து உலகம் அழிகிற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டோன்னா அது ஒரு பால் மாதிரி அதுவாக உருண்டு அதுவாக ஓடி அதுவாக எங்கேயாவது போய் நின்றுடும். நின்ன பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம அதை திறந்து வெளியில் வந்துடலாம். அது வரைக்கும் எதுவுமே ஆகாது. நான் அந்த வீடியோ பார்க்கும் பொழுதே யோசித்தேன், எதுவுமே ஆகாது தான் வச்சுக்குவோம். எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. நம்ம இங்கே கோயில்பட்டியில் பாரதி நகரில் ஒரு அயன் டூம் ஒன்று ரெடி பண்ணுறோம், சரிங்களா? திடீர்னு நிலநடுக்கம் வருது, எல்லாம் உள்ளே போய் சேர்ந்துக்கிறோம். உள்ளே போன உடனே நிலநடுக்கம் டப்ப 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 டப்பான்னு ஆடுது. இப்போ ஆடும்போது அந்த பால் என்ன ஆகும்? உருளும். கண்டிப்பாக உருளுமா? எது சாய்வு அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் உருளும், சரிங்களா? இன்றைக்கே நான் சொல்லிடுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக எங்கே தெரியுமா இருப்பீங்க? தெப்ப குளத்துக்குள்ளே இருப்பீங்க. ஏன்னா நேராக உருண்டு அங்கே தான் போகும் தண்ணி. நீங்களானா அது உள்ளே போவீங்க. உள்ளே போன உடனே பெரிய பெரிய கல்லெல்லாம் பக்கத்தில் இருக்குது. அழகாக இயேசு கிறிஸ்து கல்லறையில் வச்சு மூண்டாங்க பாருங்க, அந்த மாதிரி மூடிடும். இதுக்கப்புறம் நீங்கள் திறந்து வெளில வாங்க. இது உலகம் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இந்த உலகனோட கண்டுபிடிப்புக்கு முன்பாக பைத்தியங்களாய் தோன்றுகிற நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்ன தெரியுங்களா? நீ கவலைப்படாத, எனக்கு ஆயத்தம் பண்ணுற வேலையை மாத்திரம் செய்யு. அந்த அழிவு வரத்துக்கு முன்னால் நான் வந்து உன்னைய கூட்டிகிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன், பிதாவினுடைய வாசஸ்தலத்திற்கு உங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். சொன்னாரா இல்லையா? நல்ல கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் உலகம் அழியங்கழியன்னு சொன்னாங்கன்னா உடனே ஐயோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது வர்றதுக்கு முன்னால் ஆண்டவர் வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எப்படி தப்பிக்கணும்னு வழியை பார்க்காதீங்க, உலகத்திலிருந்து தேவ சமூகத்துக்கு எப்படி அடையணுன்றதை பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே முழங்கால் போடுங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஃபினிஷ்ட். ஆண்டவர் என்ன திரும்ப சொல்லுவார்? மோசையும் அதே கேள்வி தான் கேட்டார். எல்லாம் செங்கடலுக்கு நேரம் வந்து நின்னாச்சு. நின்ன உடனே இப்போ பார்வன் தொடர்ந்து வரான். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சும்மா இருன்னாரு. சும்மா இரு. யோசபாத்தின் இடத்துல அதே வார்த்தை தான் ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. அப்போ சும்மா இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதை தான் இங்கே சொல்லுது, ஆயத்தமாக இருங்க. எதுக்கு ஆயத்தம் அப்படின்னா, உலகத்தில் அழிவு வர பாருங்க, அதை பார்க்காதீங்க. உங்களை வந்து ஆண்டவர் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னார், அதை பாருங்க. இந்த சாயந்தர நேரத்தில் நம்ம சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வச்சுருக்கணும் வீட்டில். ஸ்கூலில் கொண்டு போய் விடுவோம், பஸ்ஸில் வேனில் ஸ்கூலில் போய் விடுறோன்னு வச்சுக்கிடுங்களேன். விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வரோம் அப்படின்னா, சாயந்தர நேரம் பெல் அடித்த உடனே அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். என்ன சந்தோஷம்? அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, மாமா வருவாங்க, சரி யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு நிற்பாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படியே இருட்ட ஆரம்பிக்கும். அப்படியே இருட்ட ஆரம்பித்த உடனே பயம் வருமா வராதா பிள்ளைகளுக்கு? அந்த ஆயம்மா கேட்பாங்க, என்ன உங்கள் அப்பா இன்னும் வரலையா, உங்கள் அம்மா இன்னும் வந்து கூட்டிகிட்டு போகலையா, இன்னும் யாரும் வரலையா வரலையான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை வருவாங்க. ஒரு பக்கம் இருள் வந்துகிட்டே இருக்கும், ஆனாலும் அந்த பிள்ளைகளுடைய மனசில் ஒரு ஹோப் இருக்குது. என்ன தெரியுங்களா? என்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. இந்த இருள் என் மேல் வரலாம், ஆனாலும் கர்த்தர் எனக்குள்ளே உதிக்கிறவர் இருக்கிறார். இந்த பூமி முழுவதும் காரிருள் வரும், ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிக்கிறவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பிள்ளை எப்படி தன்னை அழைத்து கொண்டு போகிறவர்கள் வருவார்கள் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறதோ, அந்த ஆயத்தத்தை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஆயத்தத்தில் இருங்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளுக்காய் அழைக்கப்பட்டவர்கள் என்ற ஆயத்தத்தில் இருங்கள். நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு ஆயத்தத்தில் இருங்கள். அது மாத்திரமல்ல, உங்களிலிருந்து ஒரு பரிசுத்தம் உண்டாக்கப்படுகிற ஒரு ஆயத்தத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நோவாவை பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரே ஒரு மனுஷன், இந்த ஒரே ஒரு மனுஷன் நோவா கர்த்தரோடு கூட நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
கர்த்தரோடு நடக்கிற ஒரு பரிசுத்தம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டாக்கி கொடுக்கிறது. நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, அவனுக்குள்ளே இருந்த ஒரு பரிசுத்தம் தேவனோடு நடக்கிற நடக்கை என்பது அவன் குடும்பம் முழுவதுமாய் பாதுகாத்தது. இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களை ஏன் பரிசுத்தராக இருப்பதை போல பரிசுத்தராக இருங்கள்னு சொல்கிறாரு தெரியுங்களா ஆண்டவர்? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் தான் உங்கள் குடும்பத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்கும். முதலாவது நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார். அப்போ என் விசுவாசம் என் வீட்டாரையும் ரட்சிக்கும்னு சொன்னால் என் பரிசுத்தம் என் வீட்டாருடைய அசுத்தத்தையும் பரிசுத்தமாக மாற்றும். இட்ஸ் ட்ரூ. அவங்க கெட்ட வழியில் இருக்கட்டும், அநியாயமான வழியில் இருக்கட்டும், ஒழுங்கினமான வழியில் இருக்கட்டும், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் மோசமான வழியில் இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்திலே இருக்கிற தேவன் உண்மையானவர் என்றால், அவருடைய பரிசுத்தம் நமக்கு உண்மையாய் கொடுக்கப்பட்டது என்றால், இந்த பரிசுத்தத்தை வெல்வதற்கு இந்த உலகத்தில் எந்த பெரிய அசுத்தமும் கிடையாது. அப்படியானால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம், உருவாகுகிற பரிசுத்தம் நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் கோபப்படுறதை விட்டுட்டு ஜெபம் பண்ணுறதை அதிகப்படுத்துங்க. குடும்பத்தில் ஆவேசமாக பேசுகிறத விட்டுட்டு ஜெபம் பண்ணுறதுல அதிகமாக இருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருடைய சாட்சியை கேட்கும் பொழுது அவர் ரொம்ப துஷ்டனாக இருந்தாராம். வெளியில் ரொம்ப துஷ்டமான மனுஷன். ஆனால் வீட்டுக்கு வந்தார்னா அமைதியாகிடுவாராம். ஏன் அமைதியாகிடுவாருன்னு சொன்னால், அவங்க மனைவி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழுது ஜெபம் பண்ணுவாங்க. சபிச்சு ஜெபம் பண்ணுறது கிடையாது, அதட்டி ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆண்டவரே என் புருஷனை நல்வழிப்படுத்துங்க, என் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துங்கன்னு அழுவாங்களாம் ஆண்டவர்கிட்ட. இந்த அழுகையை கேட்க 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 அவருக்குள்ள ஒரு பயம் வருமா? துன்மார்க்கமாக இருக்கிற நமக்கு கடவுள் உதவி செய்கிறாரோ இல்லையோ, அழுகிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ அழுதுருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ அழுதுருக்கீங்க சொல்லுங்கள். கணக்கே கிடையாது இல்லை, கணக்கே கிடையாது. இப்போல்லாம் அழுதா கண்ணில் தண்ணியும் வரமாட்டேங்குது, எல்லாம் காலி ஆயிடுச்சு போல இருக்குது டேங்க்கு. அது கூட வரமாட்டேங்குது, ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ தான் அழுகுறது. சிலலாம் இன்னும் கேட்குறேன், இன்னும் எவ்வளோ தான் ஆண்டவர்கிட்ட நான் போராடுறது அழுகுறது, ஆண்டவர் இறங்க மாட்டாரா? நான் ஒரு உண்மையை சொல்கிறேனே, நம்முடைய கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் எங்கே வச்சுருக்காரு தெரியுங்களா? நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்குது. ஆனால் நம்ம அழுதுறதுக்கு ஏதாவது பாத்திரம் இருக்குதா? உங்ககிட்டையும் என்கிட்டையும் இல்லை. ஆனால் யார்கிட்ட இருக்குது தெரியுங்களா? அது ஒரு நாள் நிரம்பின உடனே என்ன ஆகும்னா அவர் மேலேயே தெரிக்கும், நிரம்பி வழியும் பாருங்க. அப்போ அவருடைய காலில் படம், அவருடைய சரீரத்தில் படம். நம்மளை அவ்வளோ பக்கத்தில் வச்சே பார்த்துட்டு இருக்காருல, ஒரு நாள் இது நிரம்பி வந்த உடனே அவர் மேலே படம். பட்ட உடனே பார்ப்பாரு, சே இவ்வளோ நாள் அழுதுட்டு இருக்க, ஏதாவது ஒரு நன்மை உண்டாக்கும். நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்குற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 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 சேர்த்து வைக்காத, நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிற தண்ணியை அவர் சேர்த்து வைக்கிறாருன்னா, அவர் நம்ம எவ்வளவு அக்கறையாக கவனிக்கிறாருன்றதை பாருங்கள். அதுக்காக சும்மாலாம் அழுகுறாங்க பாருங்கள், அவங்கள பற்றிலாம் நான் சொல்லலை. எதுக்கத்தாலும் அழுவாங்க, எதா சொன்னாலும் உடனே அதை பற்றி நான் சொல்லலை. முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் அழுகிறவர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அநியாயமாய் பேசும் பொழுது, மற்றவர்கள் அநியாயமாய் சொல்லும் பொழுது அதை பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறவங்க கண்ணில் தண்ணி வரும் பாருங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் பதில் செய்வார். நீங்கள் வீட்டில் அழுகிற மாத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுறதை மாத்திரம் செய்யுங்க. உங்கள் சத்துருக்களை நிற்கும் பொழுது, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது, உங்கள் சத்துருக்கள் விரோதமாய் எழும்பும் பொழுது, உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, சபையை பற்றி தேவையில்லாத அவதூறு கீழ்த்தரமாய் பேசும் பொழுது, தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டுட்டு எதையும் பேசாதீங்க, கண்ணீரை மாத்திரம் விடுங்க. பதில் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க, கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்படியானால் நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பரிசுத்தத்தினுடைய விளைவு நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைசி கர்த்தருடைய நாளிலே உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி வாழுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீர், உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும்
அந்த பரிசுத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்து இருக்கிற யாராகிலும் ஒருவர் உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படவே மாட்டார் நினைப்பீர்களானால், நீங்கள் இனிமேல் திருவிருந்து எடுக்கும் பொழுது இந்த சரீரத்தை ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிட்டு இன்றைக்குரிய செய்திக்குள்ளே நான் போகிறேனே. இன்றைக்குரிய செய்திக்குள்ளே நாம் போகலாமே. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இன்றைக்கு 2வது குறிப்பிற்குள்ளே போகிறேன். எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன், அவிசுவாசியாய் தேவனை விசுவாசிக்காத ஒரு புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். எப்படி? அவிசுவாசியாய் இருக்கிற மனைவி தன் புருஷனுடைய விசுவாசத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அப்படியானால் நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பரிசுத்த அசுத்தமானவைகளை சுத்தமாய் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அசுத்தத்தை பரிசுத்தமாய் மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தன்னை அசுத்த உதடுகள் உள்ள மனுஷரிடத்திலே இருக்கிறவன் என்று சொன்ன உடனே பலிபீடத்திலிருந்து ஒரு பரிசுத்தம் வந்தது. அந்த அக்கினி தழல் தொட்ட உடனே அவனை பரிசுத்தமாக்கினது. அதே போல நமக்குள்ளே இருக்கிற ஒரு அக்கினி தழல் வெளியிலே வரும் பொழுது சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் மாற்றும். அந்த அக்கினி தழல்னா தெரியுங்களா? தேவனோடு நடக்கிற நடக்கு. அல்லேலூயா. நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு பதிலாக முதலாவது நம்முடைய புருஷனுக்கோ நம்முடைய பிள்ளைக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ தெரியணும். ஆனால் இங்கே வந்து தலைகீழ நடக்குது. ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆண்டவர். ஆனால் குடும்பத்துக்குள்ளே பார்த்துக்கோங்களேன், அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்முடைய நடக்க அப்படி இருக்குது. பரிசுத்தம், சாட்சி, விசுவாசம்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? முதல் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்முடைய குடும்பத்தார் நமக்குள்ளே நம்மோடு தேவன் இருக்கிறார், நம்ம கூட தேவன் நடக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கும் பொழுது தான் அவர்களுக்குள்ளே அந்த பரிசுத்தம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய பரிசுத்தம் அசுத்தத்தை சரி பண்ணும். இரண்டாவது காரியம், நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிக்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்படி பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. நோவா பரிசுத்தமாயிருந்தாராம். இங்கே ஸ்திரீகளை பற்றி சொல்லும் பொழுது பேதுரு எழுதுகிறார் பரிசுத்த ஸ்திரீகள். வாசிங்க. பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசிப்பீர்களானால் பேதுரு சில அலங்காரங்களை பற்றி அவர் பேசுகிறார். நீங்கள் இதை முதல் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற சிம்பிளான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, உங்கள் புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. எப்படி ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளியில் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இந்த அலங்காரத்தை வச்சு அவரை கவர்ந்து அவரை ஆதாயப்படுத்துறதை விட்டுட்டு உங்களுடைய சுபாவத்தினாலே நீங்கள் அவரை ஆதாயப்படுத்துங்க, உங்கள் குணத்தினாலே அவரை ஆதாயப்படுத்துங்க. அதுதான் இங்கே சொல்லப்படுது. நான் திரும்ப சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்கள் அழகை வச்சு உங்களுடைய ஏதோ ஒன்று வெளித்தோற்றத்தை வைத்து புருஷனை கவருவதல்ல. உங்கள் சுபாவம் தான் உங்கள் புருஷனை கவர வேண்டும். அதுதான் அவரை கர்த்தரிடத்தில் கொண்டு வரும். இதைத்தான் நம்முடைய பரிசுத்த ஸ்திரீகள் செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் புறம்பான அலங்காரம் என்கின்ற அலங்காரத்தை அவர்கள் விட்டுவிட்டு அவர்கள் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். எதிலே அலங்கரித்து கொண்டார்கள் என்று சொன்னால், கீழ்ப்படுகிறதினாலே தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். அப்போ கீழ்ப்படிதல் என்பது ஒரு அலங்காரம். புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குணங்கள், சுபாவங்கள், பொறுத்து கொள்வது, சகித்து கொள்வது, அமைதலாக இருப்பது, இது இந்த சுபாவங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அலங்காரமாக இருக்கிறது. பேதுரு சொல்றாரு, நீங்க எந்த அலங்காரத்தை வச்சு உலகத்தில் உங்களை நீங்க காண்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு எந்த அலங்காரம் உங்களுக்கு உண்மையாய் தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய அலங்காரங்கள் எல்லாம் உங்கள் குணத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு
உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அப்போ நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் நமக்குள்ளே ஒரு மறைந்திருக்கிற ஒரு காரியத்தை வச்சிருக்க. பரிசுத்தத்துக்குள்ள ஒன்று மறைஞ்சிருக்கு, என்னன்னா குணம். இப்போ இந்த குணம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த காரியத்திலும் சரி, குடும்பத்திலே யாராகிலும் ஒருவர் குணம் இல்லாமல் குணப்படாதபடிக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த குணப்படாதவர்களை குணப்படுத்துகிற வேலை எதை செய்கிறது என்றால் நம்முடைய மறைந்திருக்கிற குணமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதில் சொல்லியிருக்கிற செக்டார் படியே நான் வருகிறேனே, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. தன்னுடைய சுபாவத்தினாலே, குணத்தினாலே. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பேதுருவே, உன்னை சாத்தானானவன் புடமிடும்படியாய் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டான். அவன் புடமிடும்படியாய் கேட்டுக்கொண்ட பொழுது நானோ உனக்காக வேண்டுதல் செய்தேன். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டுதல் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை. அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பேதுருவே, இப்போ இருக்கிற உனக்கு இருக்கிற இப்போ இந்த குணம்ன்றது போதாது. நீ இப்போ வைத்திருக்கிற குணம் போதாது, உனக்கு அந்த குணம் போதாது. ஆனால் நீ இதில் குணப்பட்ட பின்பு, அப்படின்னா சரியான பின்பு, அதற்கு பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்போ பேதுருவை வைத்து ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பு ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. பிளான் பண்ணும்போது முன்னாலேயே சொல்லிட்டாரு, உன் குணம் காணாதுப்பா, இந்த குணத்தோடு நீ இருந்தினா வேலைக்கு ஆகாது. நீங்கள் இந்த பேதுருடைய குணத்தை அப்படியே நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். மோசையுடைய குணம் எப்படி தெரியுங்களா? யாராவது தன்னை எதிர்த்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவார்? ஒரே ஒரு வெட்டு, ஒரே ஒரு குழி, கதை முடிஞ்சிச்சு. ஒரே நாளில் முடிஞ்சுது. இப்போ இந்த வலிமையோட மோசையை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் என்ன பார்க்குறீங்க? முறுமுறுத்தார்கள் இருக்கா? இதில் பாருங்களேன், வானத்துலேருந்து மண்ணை ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டி போயிடுச்சான். மோசை என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லுங்கள் நீங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பார், ஆண்டவரே, நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம் பண்ணாவை சாப்பிட சொல்கிறேன், நீர் ஒன்றும் பண்ண வேண்டாம். காலையில் அந்த பனி பெய்யறதுக்கு முன்னால் எனக்கு ஒரே ஒரு சொட்டு விஷத்தை மாத்திரம் கொடும், பனியில் தூவி விட்டுறேன், அது ஆட்டுட்டு மண்ணாவை தின்றுன்னு எல்லாம் தின்று சாப்பிட்டோம். ஆண்டவர் மண்ணா கொடுக்குறாரா, அது தகட்டி போச்சான் வானவான். அப்போ மேலேருந்து வர்றது வேண்டாம், எது வேணுமா? கீழே இருந்து ஒரு காடை வேணுமா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலேருந்து வர்றது டைம் ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை முடிவு வரான்னு தெரியல, அதோ மணி 10:30 ஆயிடுச்சு, இதுதான் நமக்கு வருது. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் போய் சினிமா தேட்டரில் உட்காந்துருந்தோம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருந்தோம். எங்கெங்கேயோ பாவ சாபங்களை நீக்கணுன்றதுக்காக எங்கெங்கேயோ நம்ம போனோம். எவ்வளவு நேரங்கள், எவ்வளவு காலங்கள், ராத்திரிலாம் போய் தங்கி ராத்திரிலாம் இருந்துட்டு காலையிலலாம் வந்திருக்கோம். ஆனால் ஒரு 3 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியலை இல்லை? 3 மணி நேரம். நீ யோசித்து பாருங்க, தேவ சமூகத்துக்கு வர்றதே 3 மணி நேரன்றது எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் 2 மணி நேரம் தான். 8:30 மணிக்கு தான் வராங்க. 8:30 மணிக்கும் வந்துட்டு நான் என்ன சொல்கிறது? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு தெரியல அப்படின்னு அழுகும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுங்களா? எனக்கு சபையில் உட்காரல, வசனத்தை கேட்கல, வசனத்தின்படி நடக்கலை, ஆண்டவர் மாத்திரம் எதை ஆகியெல்லாம் செய்யணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குணம் மாறாமல், தேவனுடைய பக்கம் திரும்பாமல், நம்முடைய குடும்பத்தையோ நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையோ நம்மளால் மாற்ற முடியாது, கடந்து போக முடியாது. நம்முடைய குணம் சில இடங்களில் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் எபிரேயரில் வாசித்தீங்கன்னா, அவர் பாடுபடுகிறதினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டாராம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. அப்போ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு சில பாடுகளின் வழின்றது இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்கப்பட்டதுன்னா உங்களுக்கும் எனக்கும். அப்போ நம்முடைய குணம் மாறணும் அப்படின்னு சொன்னால், இந்த குணம் மாற்றப்படுகிற நல்ல குணம் வரணும்னா
சில சூழ்நிலைகள் கடந்து போகணும். ஆகையினால தான் இதே 20ஆம் அதிகாரம் தாண்டி 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு தன்னுடைய மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவான்னு வந்தது. மரணத்தினாலே மகிமைப்படுத்தும் அப்படின்னா ஏதோ சில பாடுகளின் வழியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேதுரு ஒரு நல்ல குணத்தை உண்டாக்குறாரு. இந்த நல்ல குணத்தை உண்டாக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பேதுரு நன்மையான காரியங்களை தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற குடும்பத்தையோ அல்லது குடும்ப சூழ்நிலைகளையோ நன்மையாய் கடக்க வேண்டுமானால் நமக்குள்ளே தேவன் ஒரு பரிசுத்தம் வச்சுருக்கார். என்னென்னா, இந்த பரிசுத்தம் நமக்கு நல்ல குணத்தை உண்டாக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்கு இந்த 2வது பகுதியை நான் முடிக்கிறேன். இன்னொரு பகுதி இருக்குது, நான் பின்பாக நான் அதை அடுத்த வாரத்திலே சொல்லுகிறேன். நீங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்பீர்களானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ கீழ்ப்படிதலினாலே சேதம் வராதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டாள் அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சேதமாகாதிருந்தால், கீழ்ப்படியாதவர்களோடே சேதமாகாதிருந்தாள் என்று சொன்னால் கீழ்ப்படிஞ்சு அவள் தன்னை காத்துக்கொண்டாள் அப்படிதான் அதனோட அர்த்தம். இந்த ராகாப் என்னும் வேசி, இந்த சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுறேன், ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். இந்த சம்பவத்தை கவனிங்களேன். ராகாப் என்னும் ஒரு வேசி. இந்த ராகாப்பிற்கு அவளுடைய தொழில், அவருடைய வேலை, அவருடைய வருமானம் என்னன்னு சொன்னால் அதுதான், வேறு வழி இல்லை. இப்போ வழி இல்லாதவள் ஒரு நாளிலே தேவனுடைய ஜனங்களை பற்றி ஒரு கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுறான்னா, எகிப்திலே இருந்த அடிமையாக இருந்த ஒரு ஜனக்கூட்டம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற எபிரேயர் என்று சொல்லப்படுகிறவர்கள் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து தேவன் அவர்களை கொண்டு வந்தாராம். அவர்களை ஒவ்வொரு இடத்திலும் ராஜ்யங்களிலும் ஜெயித்து வழி நடத்தி வருகிறாராம் என்பதை இவள் கேள்விப்படுகிறாள். நான் நினைக்கிறேன், தண்ணி பிடிக்கும் போது பேசினாங்களா, அல்லது தான் வீட்டுக்கு வந்த 2 பேர் பேசிக்கிட்டாங்களா, அல்லது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய காதில் ஒரு பரிசுத்த தேவனை பற்றின ஒரு வித்து விழுந்துருச்சு. இப்போ அவளுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இந்த பரிசுத்தத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த தேவனை நம்ம எப்படி அறியறது அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன் இந்த தேவனை அறிவதற்காகவே அவள் அநேக நாள் செலவு பண்ணியிருப்பாள். ஒருவேளை அவள் பாவம் செய்கிற ஸ்திரீயாக இருந்திருந்தாலும் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் இந்த தேவனை அறிய வேண்டும் என்று தன்னிடத்தில் யார் யாரெல்லாம் வருகிற எல்லாரிடத்திலையும் கேட்டிருப்பான். உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா, அதை பற்றி தெரியுமா. அப்படி கேட்குற காலகட்டத்தில் தான் ஒரு நாள் 2 வேவுக்காரர்கள் கரெக்டாக ஒரு வீட்டில் வந்துட்டாங்க. அந்த 2 வேவுக்காரர்கள் தேவனை பற்றின காரியத்தை அவளிடத்திலே நிச்சயமாய் சொல்லியிருப்பார்கள். அவளுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்தார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், அசுத்தம் என்று சொல்லப்படுகிற குணம் காணாமல், குணம் இல்லாமல் வாழுகிற, குணமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கையில் இருந்தவள் தன்னை தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாய் ஒரு காரியம் வந்தது. என்னைக்கு ஆண்டவர் தனக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்பினாலோ அப்பொழுதே பரிசுத்தம் கிரியை செய்ய ஆரம்பிச்சது. இந்த பரிசுத்தம் முதல்ல என்ன பண்ணிச்சுன்னா, இருக்கிற பாவத்தெல்லாம் முதல்ல தள்ள முடியலை, முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு வந்துருச்சு. இது தேவனுக்கு கீழ்ப்படிய காலங்கள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, அவளிடத்திலே இருந்த பாவ வாழ்க்கை, அவளுக்குள்ளே இருந்த ஒரு பாவ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போச்சு. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிஞ்சு போச்சு. அவன் மனதில் ஒரே ஒரு விருப்பம் தான், நான் தேவனுடைய பிள்ளையாக மாறணும். இந்த தேவனுடைய பிள்ளையாக மாறணுன்ற ஒரே நோக்கம் அவளை பரிசுத்த வாழ்க்கையில் மாற்றினது. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீடு எவைகளாக இருந்தாலும் சரி, இவைகள் பரிசுத்தமாய் மாறுவதற்கு தேவன் நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் என்கின்ற குணத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகின் பைபிளில் இருக்கு. அப்போ நம்ம பங்கு உள்ளவர்களாக மாறணும். எதில் பங்காக மாறணும் சொல்லுங்கள். ஆவியின் கனியும் எடுமா எங்கே இருக்குது, டக்குன்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
22. 22, 23 வாசிங்க. ஆவியின் கனியோ ஆவியின் கனியும் அன்பு, முதலாவது அன்பு இருக்கணும், சந்தோஷம், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை இருக்கணும், தயவு, தயவு இருக்கணும், நற்குணம், நற்குணம் இருக்கணும், விசுவாசம், விசுவாசம் இருக்கணும், சாந்தம், சாந்தம் இருக்கணும், இச்சையடக்கம். ஈச்சை அடக்கம். கடைசியில் தான் அடக்கம்னு வருது. இதெல்லாம் வந்துருச்சுனாலே கடைசியில் தன்னால் அடங்கிடும். ஆனால் நமக்கு முதல்ல எங்கே வருதுன்னா இச்சை அடக்கம் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம் பாருங்க. அது இன்னைய வரைக்கும் தோல்வியாக தான் இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைவு வரும்பொழுது தான் குறைய வெளியில் போகும், வெளிச்சம் வரும்பொழுது தான் இருள் வெளியில் போகும். நீங்கள் இருளை வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வர முடியாது. அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நான் இந்த பாவத்தெல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். முயற்சி பண்ணீங்களா? பண்ணுங்க. ஆனால் அது ஒரு சர்டன் டைமிங்ஸ் இருக்குது. ஒரு 3 மாதம் 6 மாதம் இல்லை நான் முழுசாக அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு வருவேன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆண்டவரே வந்துடுவார், போக முடியாது. ஏன் அப்படின்னா உண்மையாகவே உங்கள் மனசில் நீங்கள் தேவனோட இருக்கணும், வாழணுன்ற ஒரு ஆசை விருப்பம் வந்துருச்சுன்னா முதல்ல நம்முடைய மனதில் என்னென்னா எதை செய்யக்கூடாதோ அது தள்ள ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக தள்ளும். ஆண்டவர் உள்ளே வந்துட்டார்னால இதை வேண்டான்னு தள்ள ஆரம்பிக்கும். இதில் பொறுமை, இதில் சாந்தம், இதில் அன்பு, இதில் தயவு. அப்போ இவைகளெல்லாம் உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீய குணம் எல்லாம் வெளியில் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த ராகாப்பை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. பரிசுத்த வித்துன்னு சொல்லப்படுகிற பரிசுத்த வித்தில் அவளுடைய பெயர் இருக்குது தெரியுங்களா? அவளுடைய பெயருக்கு தெரியுங்களா? ரூத் ஆகிலும் பரவாயில்ல, இவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்தாங்க, அப்படி நடந்தது. ஆனால் ராகாப் அப்படி கிடையாது. அவள் காத்திருந்தாள், ஆயத்தப்பட்டிருந்தாள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு பரிசுத்தத்தினுடைய ஆயத்தம் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டே வந்தது. அந்த சுபாவம் அவளை எங்கே தெரியுங்களா கொண்டு போய் நினைச்சது? பரிசுத்த சந்ததின்னு சொல்லப்படுகிற சல்மோனுக்கு அவள் மனைவியாய் மாறும்படிக்கு பரிசுத்த சந்ததியாய் வந்தது. இந்த சந்ததிக்குள்ளே தான் போவாஸ் வந்தார், இந்த சந்ததிக்குள்ளே தான் தாவீது வந்தார், இந்த சந்ததிக்குள்ளே தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மூதாதையர் என்று சொல்லப்படுகிற பாட்டி யார் தெரியுங்களா? நீ முதல்ல அந்த வசனம் வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11 வாசிங்க. யாரை பற்றி சொல்லப்படுது? ராகாப் என்னும் வேசி. இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையருடைய பாட்டி யார் தெரியுங்களா? இதே ராகாப் தான். இதே ராகாப். அப்படின்னா நம்முடைய பரிசுத்தம் கண்டிப்பாக அசுத்தத்தை நம்மிலிருந்து விலக்கும், நம்ம குடும்பத்தை விட்டு விலக்கும். நம்மை சுற்றிலும் இருக்கிற எந்த அசுத்தமான காரியமாக இருந்தாலும் சரி, சொன்ன தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க. எது அசுத்தம்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த காரியம், இந்த அருவருப்பு என்னை சுற்றுகிறது, இந்த அசுத்தம் என்னை சுற்றி வருகிறது, இந்த வேண்டாத காரியம் எனக்குள்ளே வருகிறது, இதை எப்படியாகிலும் பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் புருஷனை பரிசுத்தப்படுத்தும், என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், என் சபையை பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தமாக்குமா இல்லையான்றதை ஆண்டவர் ஒரு நாள் நிரூபிப்பார். எப்படி தெரியுங்களா? மரியாளிடத்திலே அவள் பெற்றெடுத்தது ஒரு பரிசுத்தம் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா தன்னுடைய நடக்கையினாலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய குணத்தினாலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். இன்னொரு பரிசுத்தம் இருக்குது. அந்த பரிசுத்தத்தை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்திலே நம்மை இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தத்தினுடைய சில நேரங்களில் அது ஒரு பலவீனம், வேண்டாதது அப்படின்ட்டுலாம் வரும். அந்த பலவீனம், வேண்டாதது அப்படின்ட்டு எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.